உலகளாவிய தற்போது கல்வி முறையை விரைவாக பார்ப்போம். பல வருடங்களாக பள்ளிகள் ஒரு தொழிற்சாலை மாதிரி இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு மாணவரும் ஒரே மாதிரியான செயல்முறையை பின்பற்றுகிறார்கள், ஒரே மாதிரியான வழியில் கற்றுக்கொள்கிறார்கள், மேலும் ஒரே மாதிரியான அளவுகோலால் மதிப்பிடப்படுகிறார்கள். நாம் பரீட்சைக்காக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம், ரிப்போர்ட் கார்டில் டிக் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்துவமான கற்றல், சிந்தித்தல் மற்றும் வளர்ச்சி முறை உள்ளது என்பதை நாம் மதிப்பதில்லை. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாணவரும் ஒரே வேகத்தில் கற்றுக்கொள்வதில்லை. சிலர் விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், மற்றவர்களுக்கு விஷயங்களை புரிந்து கொள்ள கூடுதல் நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த வேறுபாடுகளை கொண்டாடுவதை விட்டுவிட்டு நமது அமைப்பு பெரும்பாலும் அவர்களுக்கு முத்திரை குத்துகிறது. ஒரு மாணவரை புத்திசாலி என்றும் மற்றவரை மந்தம் என்றும் முத்திரை குத்துகிறது. துரதிர்ஷ்டவசமாக இந்த முத்திரைகள் பள்ளி மதிப்பெண்களை மட்டுமல்லாமல் முழு எதிர்காலத்தையும் பாதிக்கிறது. ஒரு மாணவர் இளம் வயதிலேயே மந்தம் என்று முத்திரை குத்தப்பட்டால் அவர்கள் முயற்சி செய்வதையே நிறுத்திவிடக்கூடும், சவால்களை தவிர்க்கக்கூடும். மேலும் அவர்கள் எதை செய்யக்கூடியவர்களோ அதைவிட குறைவான இலக்கையே நிர்ணயித்துக் கொள்வார்கள். அதோடு முடியவில்லை. சில சந்தர்ப்பங்களில் மாணவர்களுக்கு முத்திரை குத்துவது அமைப்பு மட்டுமல்ல, சில புகழ்பெற்ற நிறுவனங்களிலிருந்து பட்டம் பெற்றவர்கள் கூட, எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் சில நேரங்களில் தங்களை இயல்பாகவே விசேஷமானவர்களாக பார்க்க தொடங்கி விடுகிறார்கள். சரியான வாய்ப்புகளும் தரமான கல்வியும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் சிறப்பான நிலையை அடைய முடியும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அவர்களின் கடின உழைப்பை நாம் கேள்விக்கு உட்படுத்தவில்லை. நிச்சயமாக அவர்கள் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சியின் மூலமாகவே வெற்றியை பெற்றார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் பணிவு இல்லாமல் ஒரு சிறப்பு நிலை இருப்பதாக நினைப்பதை நாம் கேள்வி கேட்கிறோம். இது ஒரு குறுகிய பார்வையை உருவாக்குகிறது. உண்மை என்னவென்றால், மெதுவாக கற்றுக்கொள்வது ஒருவருக்கு திறமை இல்லை என்று அர்த்தமில்லை. ஐன்ஸ்டீன் அல்லது எடிசனை பற்றி யோசித்து பாருங்கள். அவர்கள் ஒரு காலத்தில் மெதுவாக கற்கும் மாணவர்களாகவே பார்க்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் தங்கள் கருத்துக்களால் உலகத்தையே மாற்றினார்கள். இங்கு பிரச்சனை என்ன? எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கற்றல் அணுகுமுறை, அதுதான் உண்மையான பிரச்சனை. ஒவ்வொரு மாணவரும் வித்தியாசமாக கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மூளையிலே தனித்துவமான வடிவங்கள், சவால்கள் மற்றும் தகவல்களை செயலாக்கும் முறைகள் உள்ளன. அந்தந்த மாணவர்களுக்கு ஏற்றவாறு நமது கற்பித்தல் முறையை நாம் மாற்றியமைக்க வேண்டும். நாம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதற்காக நாம் ஆசிரியர்களை குறை சொல்லவில்லை. அவர்கள் ஏற்கனவே பெரிய வகுப்புகளை கையாள்கிறார்கள். இதனால் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒன்றுக்கு ஒன்று கவனம் செலுத்துவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனாலும் இந்த கல்வி முறைக்கு ஒரு புதுப்பித்தல் தேவை என்று நாம் உணர வேண்டும். எனவே தொழில்நுட்பம் இதை சரி செய்ய நமக்கு எப்படி உதவி செய்யும் என்பதை நாம் ஆராய்வோம்.